ஹலோ எவ்ரிஒன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி வாங்க ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு கண்ணுக்கு முன்னாடி வந்ததுனால வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு பறிச்சுக்கலான்னு பார்க்குறேன். இல்லைன்னா மறந்துடுது, மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு பறிக்காமல் போயிட்டா அது ரொம்ப முத்தி போயிடுது. ஸோ அதனால் கையோடு பார்க்குறப்பயே அந்த வேலையை பண்ணிடலான்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் காய் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு கொத்தவரக்காய் காஞ்சு போயிடுச்சு. மொத்தத்துக்கே ரெண்டு செடி தான் இருந்துச்சு. இப்போ இது ரொம்ப காஞ்சு இதாகிடுச்சு. ஸோ அதை என்ன பண்ணணும், பறித்து அந்த இருக்க காயை மட்டும் பறிச்சுட்டு அந்த செடியை பிடுங்கி போடணும். ஸோ இருக்கிற ஒரு காய் ஒரு செடி போயிடுச்சு. ஸோ இப்போ இன்னும் ஒரே ஒரு செடி தான் இருக்குது. ஸோ அதனால் நாற்று வளர்ந்து அது இது பண்ணால் தான் அதுக்கப்புறம் கொத்தவரங்காவே நமக்கு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அப்பப்போ நம்ம விதை போட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கணும் போல். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் ரொம்ப இல்லாமல் போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் இது மிளகா நாற்று வேறு ஒரு செடியில் ஊடலாம் முளைச்சிருந்தது. ஸோ அதை கொண்டு நான் அதில் நட்டு வைக்கிறேன். அப்பப்போ ஒரு சைடில் எல்லா செடியுமே போட்டுக்கிட்டே இருக்கணும். கார்டனிங்கில் மட்டும் எண்டே கிடையாது. ஒரு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் வருஷத்துக்கு அதையே யூஸ் பண்ணிக்கலாங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ நம்ம ரெடியாக இருக்கணும் எப்பயுமே. ஸோ இதில் இவ்வளோ நாற்று கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன நாற்றுன்னு தனித்தனியாக பார்க்கணும். இது சொரக்காய் நாற்று, அப்புறம் இது தக்காளி நாற்று. ஸோ நான் என்ன பண்ணுறேன், தனியாக க்ரோ பேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஒரு செடி மட்டும் தான் இப்போ செலக்டிவாக வச்சுருக்கேன் தக்காளியில். ஸோ அதில் உடல ஒரு செடி வச்சு விட்றேன். ஸோ நம்ம இதுக்கு தேவையான அளவு சத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஓகேவாக வளர்ந்துருவாங்க. ஸோ இது மிளகா நாற்று தக்காளி நாற்றோடு சேர்த்து வைக்கிறேன். பார்ப்போம் இவங்க எப்படி வளர்கிறாங்கன்னு பார்க்கலாம். மிளகா இன்னும் ஒரு ப்ராப்பர் மிளகா செடி எப்படின்னு கரெக்டாக வரமாட்டேங்குது. ஏன்னா அது பூ வர்றப்ப காய் வர்றப்ப என்னென்னா செடிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. இலை சுருட்டல் வந்துடுது. அப்படி இல்லைன்னா செடி ஒரு மாதிரி கருப்பாயிடுது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி வளர்க்குறதுங்கிறத பார்க்கணும். ஸோ அதான் எல்லா பிளான்ட்ஸுமே டிஃப்ரெண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி வளர்கிறாங்கன்னு. ஹாப்பி கார்டனிங்.